ஹே ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஹே மை டியர் பிடிஎஸ் ஆர்மிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆல் குட். இன்னைக்கு நான் உங்களுக்காக பிடிஎஸ்லேருந்து என்ன கொண்டு வந்திருக்கேன்? த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டூ வேர்ல்ட் வைட் ஹேண்ட்ஸம், எஸ், தாய்ஜினோட கியூட்டான ஃப்ரெண்ட்ஷிப் மூமெண்ட் தான். ஓகே, லெட்ஸ் கோ. ஜின் தெரியாதனமா விய பார்த்து யோங் அப்படின்னு சொல்லிட்டாரு. விக்கு பதிலா ஜேகே இருந்தா என்ன சொல்வாரு? ஹேய், நான் உன்னையும் உங்க யோங் கிடையாது அப்படின்னுவாரு. பட் வி கியூட்டா ஜின்னோட தலையில முத்தம் கொடுத்தாரு. யா, கியூட் கிஸ். அதோட மட்டும் இல்லாம கியூட்டா வெக்கமும் பட்டாரு. எனக்கு வியோட ஷை மூமெண்ட் ரொம்ப பிடிக்கும், கியூட்டா இருக்கும். வியோட பர்த்டே, ஜின் சொல்றாரு, தியாங்கா நீ கிஃப்டை நல்லபடியா யூஸ் பண்ணு, உனக்கு கிஃப்ட் பிடிச்சிருந்ததா? வி, இதை நான் சொல்லலாமா? யோங் எனக்கு மணி கொடுத்தான், பைசா கொடுத்தான். யா, என்னோட பர்த்டே கிஃப்டா. தேங்க்யூ யோங். வாவ், மணி. வீக்கு காஃபி சுத்தமாக பிடிக்காது. பட் இங்கே ஜின் சொல்கிறாரு, இந்த காஃபியை நீ ஃபுல்லாக குடிச்ச அப்படின்னா 1000 யோன் கொடுக்குறேன் நான் உனக்கு. ஓ, 1000 யோன் ஒன் காஃபிக்கு? ப்ளீஸ் ஜின், எனக்கு 300 மில்லியன் லோன் கொடு. கேளுங்க தியாங்கா, ஜின் ரொம்ப பெரிய பணக்காரரு, லோன் என்ன ஃப்ரீயாகவே கொடுப்பாரு. அப்புறம் இது ரொம்ப ஃபேமஸான ஹாக்கு. இது டிஎன்ஏ சாங்கோடது. இந்த சாங் ரிலீஸ் ஆன போது பயங்கரமாக தாய்ஜின் தான், அதுவும் இந்த ஹக் தான் பயங்கரமாக வயலாச்சு. சோஷியல் மீடியா எல்லா இடத்துலையும் இந்த ஹக்கை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, டிஎன்ஏ ரிலீஸ் ஆன பிறகு தாய்ஜின் தான் அதிகமாக பேசினாங்க எல்லாரும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஸ்டேஜில் இவங்களோட லூட்டி தான் அதிகமாக இருந்தது. ஜின் இங்கே எம்சி. ஜின் சொல்கிறாரு, என்னோட பிடிஎஸ் மெம்பர்ஸை நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், அதுவும் குறிப்பாக அவனை அதிகமாக லவ் பண்ணுறேன். டுமாரோ அவனோட பர்த்டே. வி தயாங், நான் உன்னை அதிகமாக லவ் பண்ணுறேன். வாவ், ஜின்னால தான் இதெல்லாம் முடியும். அடுத்தவங்க ஷோ ஆனால் கூட அவர் மனசில் என்ன தோணுதோ அதான் பேசுவார். பட் வி இதை ரூம்லேருந்து பார்த்துட்டு இருந்தார். வி என்னத்தமா சொன்னார்? நான் அவன்கிட்ட சொன்னேன் இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் அவசியமே இல்லைன்ட்டு. வி என்ன பண்ணுறீங்க? அஃப்கோர்ஸ் ஃபேக் க்ரை. இங்கே ஹோபி கிண்டலாக சொல்கிறாரு, ஜின்னுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஜின்னத்துக்கு வெளியே போடுங்க. வி ஹோபி கிண்டலுக்கு சொன்னார், நீங்கள் என்ன உண்மையாக தூக்கி வெளியே போட போகிறீங்களா? ஜின் வேணும் எங்களுக்கு. இதுவும் பயங்கரமாக வயலானது. ஜின் வந்தார் ரொம்ப க்ளோஸா. ஜின் எதிர்பார்க்கல, இல்லை யாருமே எதிர்பார்க்கல. வி கொடுத்தாரு ஒரு கிஸ்ஸை. வாவ், பியூட்டிஃபுல் கிஸ். ஜின் மயங்கிட்டாரு. வி காப்பாத்துங்க. ஜின் சொல்றாரு, ஏய் என் பெல்லியில் கையை வைக்காத. ஜின் நீங்கள் மயக்கமாக இருக்கணும். பட் நாட்டி வி பக்கத்தில் இருக்கும் போது அது நடக்காது. வாவ், ஜின் வின் பண்ணிட்டாரு மெடலை டென்னிஸில். பட் ஜின் உங்கள் மெடல் மேலே யாரோ கண்ணு போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே உங்கள் ஒரு மெடல் திருட உருவாயிட்டாரு. வியை பாருங்க. திருடிட்டாரு. ஜின்கிட்டயே திருடிட்டீங்க. திறக்கல. வி கிச்சனோட ஹீரோவை கூப்பிடுங்க, அதாவது சுகா இல்லைனா ஜின். பார்த்தீங்களா எப்படி திறந்தாருன்னு? வியோட ரியாக்ஷன் பாருங்க. எப்பட்றா இவ்வளோ நேரம் நான் பண்ணேன்? இதுக்கு தான் சொல்லுவாங்க, மாமால முடியாது எதுவுமே கிடையாது. இங்கே டீச்சர் பார்க்காத போது சாப்பிடணும், பார்த்தாங்க வெளுத்துருவாங்க. இல்லை இந்த டீச்சர் வெளுக்க மாட்டாங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஜிமினா, உன் காது இயரிங் ஏன் ஆடுது? அது காத்துல ஆடுது. வி வெளியே வா. ஏன் நீ ஆசை போட்ட? இல்லை, நான் ஒரு வாட்டி கூட ஆசை போடல. வாயில இவ்வளோ ஃபுட்டை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு போய்? எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. ஓகே, கியூட் ஐஸ் பண்ணு. வாவ், இதுக்காக எத்தனை சான்ஸ் நல்லா கொடுக்கலாம். எஸ். ஜின் இங்கே வியோட ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஜின் என்னமா சொல்கிறாரு? வா தியங்கா, நீ ஃப்ளவர் பாய் மாதிரி இருக்க. அது என்ன ஃப்ளவர் பாய்? ஓகே. இந்த ஃபோட்டோவோட ஃபோக்கஸ் இத்தனை குட்டாக எப்படி வர முடியும்? முடியும் ஜின். ஒரு வேர்ல்டு வைடு ஆன்சம் இன்னொரு வேர்ல்டு வைடு ஆன்சமை எடுத்தா இப்படி தான் வரும். ஜின்னுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் பிடிக்காது, அதனால லாஸ்ட் எக்கை எடுத்துக்கிட்டாரு. பட் வீக்கும் எக்கு பிடிக்கும். வியை பாருங்க எப்படி பார்க்குறாரு. ஜின் கேட்குறாரு வேணுமா? பட் வி சொல்கிறாரு வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இப்படி பார்த்தா எப்படி சாப்பிட முடியும்? ஜின் கேட்குறாரு, உனக்கு வேணுமா? இல்லை நான் சும்மா பார்த்தேன். வேணுமா? இல்லை வேண்டாம் நீ சாப்பிடு. வாயில போட்டுக்கிட்டாரு. அப்பயும் எப்படி பார்க்குறீங்க வி? ஜின் சொல்கிறாரு, இந்தா எடுத்துக்கோ. கியூட். வி ரொம்ப அன்பால இப்படி பிடிச்சிட்டு இருக்கீங்களா, இல்லை கீழே விழுந்துருவோன்னு பயத்தில் பிடிச்சிட்டு இருக்கீங்களா? நோ, இது எந்த டான்ஸோட கோரியோகிராஃபும் கிடையாது. எஸ், இது வேணா தாய்ஜினோட டான்ஸ் மூவ்னு சொல்லிக்கலாம்.
ஜின் இங்கே டிராஃபிக் டான்ஸோட மாஸ்டர். எல்லா பசங்களும் எவ்வளோ குட் பாய் ஆடிட்டு இருக்காங்க. பட் அங்கே ஒரு நாட்டி பாய் டான்ஸ் கிளாஸை கட் அடிச்சிட்டு இருக்காரு. பட் ஜின் அவரை பார்க்கல, நல்லா ஆடுறவங்களையே ஊத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஜின் பின்னாடி பாருங்க, ஒருத்தர் கிளாஸை கட் பண்ணிட்டு கேமரா பார்த்து ஹாய் சொல்லிட்டு இருக்காரு. பாருங்க, இங்கே வி வாய் முழுக்க ஸ்ட்ராபெரியை வச்சுக்கிட்டாரு. ஓவர்லோட் ஆனதால ஃபுல்லாக ஃப்ளோரில் கொட்டிடுச்சு. ஏய், நீ என்ன வாமிட் பண்ணுற? அதுவும் ரெட்டா? அது வாமிட் இல்லை, ஸ்ட்ராபெரி. ஓ, அது அப்படியே ஜின் மேலே. ஏய், இவன் என் மேலே ஸ்ட்ராபெரி ஜூஸை போட்டுட்டான். ஜின் நீங்கள் வேற, அது ஜூஸுன்னு சொல்லக்கூடாது. ஜின், ஏய் இரு, ஃபஸ்ட்டு தேங்க்யூ யோமின்னு சொல்ல மாட்டாருப்பா. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டத. ஓ வி, உங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணவே தேவையில்ல. உங்கள் யோங் பக்கத்தில் இருந்தா டிஷ்யூ பேப்பரே தேவையில்ல, அதான் யோங் இருக்கானே. இந்த கிளிப் பார்க்கும் போதெல்லாம் பயங்கரமாக சிரிக்க தோணும். பாருங்க, ஆர்மி பாமர் நடுவில் வச்சுட்டாங்க, சுற்றி ஃபோட்டோ வச்சுட்டு கீழே விழுந்து பூஜை பண்ணுறாங்க. வாவ், அடிச்சு சொல்கிறேன், இது ஜின்னோட ஐடியாவாக தான் இருக்கும். ஏன்னா இது மாதிரி விஷயம்லாம் ஜின்னுக்கு மட்டும்தான் உண்டாகும். பிடிஎஸ்ல எப்பவும் இந்த மசாஜை பார்க்கலாம். என்ன பண்ணுறீங்க? நூலை பிச்சுட்டு இருக்கீங்க. பிக் ஹிட் என்டர்டெயின்மெண்ட் பாருங்க, ஒழுங்காகவே ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணலையா? ஜின் என்டர்டெயின்மெண்ட் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஜின்னோட சோலோ சூட். பட் எப்பவுமே ஜின்னு தான் தொல்லை பண்ணுவார். இப்போ தியாங்கா அதை பண்ணுறாரு. போ, அப்படியே போ, சிரிக்காத, இன்னும் போ. டைரக்டர் சொல்கிறாரு ஓகேன்னு, பட் வி சொல்கிறாரு நாட் ஓகே. அப்படியே போ, இன்னும் மேலே போ. இதுக்கு மேலே அவரால் போக முடியாது தியாங்கா. இந்த கிளிப்பிங் உண்மையாக க்ரேஸியானது. இங்கே காலை வேகமாக மூவ் பண்ணி எவ்வளோ மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கவுண்ட் பண்ணணும். பட் இந்த சீனை நம்ம ஜின் வேற மாதிரி மாற்றிட்டாரு. இப்படி கத்தி, அதுவும் கையை ஹோல்ட் பண்ணு தியாங்கா. அதுக்கு மேலே உன்னால முடியும். ஓ மேன், பட் இவ்வளோ சீன் பண்ணாங்கல்ல, எவ்வளோ ஸ்கோர் பண்ணாங்க தெரியுமா? 60, வெறும் 60, அவ்வளோதான். இதுக்கு இவ்வளோ ட்ராமா. என்ன நடக்குது? வார்ம் அப் சாங்கா? யார் அந்த எதிர்பார்ட்டு? அஃப்கோர்ஸ் ஜின். வாயில் தண்ணி வச்சுருக்காங்க, சிரிக்கவே கூடாது. தியாங்கா, நீங்கள் போடுற இந்த க்ளவுஸ் உங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க? சுகா, நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, பார்த்தீங்களா? ஓப்ஸ், ஃபேஸ்லேயே. க்ளவுஸ் போட்டதுக்கு பதிலாக மாஸ்காச்சே போட்டிருக்கலாம். ஜி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அஃப்கோர்ஸ் சீட்டிங் பண்ணிகிட்ருக்காரு. கரெக்டாக துடைச்சி வைப்பார், அப்போ தான் கரெக்டாக வி அடிப்பார். ஓகே, அடிங்க பார்க்கலாம். போச்சா? இதுக்கு தான் சீட்டிங் பண்ணக்கூடாதுன்றது. இதுவும் ரொம்ப வயலானது. இதுவும் டிஎன்ஏ தான். இந்த பெர்ஃபார்மில் தியாங்க்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ பெர்ஃபார்ம் முழுக்கவே இப்படி தான் இருந்தார். ஸோ அதனால ஜின் ஃபுல்லாக பிடிச்சிட்டு இருந்தார். ஜின் கேரிங்கான பர்சனும் கூட. இது கோல்டன் டிஸ்க் அவார்ட் ஷோ. வி தெரியாமல் விழுந்துட்டாரு. ஸோ வி ரொம்ப இன்சல்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே ஜின்னும். உண்மையா ஜின் கிரேட். பட் இது கொஞ்சம் சீரியஸ். பிடிஎஸோட சீரியஸ் ஃபைட்டிங், அதுவும் ஜின் வியோடது. இதில் வி சொல்கிறாரு ஜின் மெதுவாக மூவ் பண்ணுறாருன்னு. பட் ஜின் சொல்கிறாரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வேகமாக மூவ் பண்ணுறேன்னு. இவங்க 2 பேருக்கும் நடுவில் கொஞ்சம் இல்லை, அதிகமாகவே சண்டை அதிகமாகிடுச்சு. அதுவும் கான்செப்டுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் நம்மளோட கூல் கேப்டன், நம்ம லீடர் இதை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணார். இப்போ எனக்கு வி சரியா இல்லை ஜின் சரியா அப்படின்றதெல்லாம் முக்கியமே கிடையாது. நம்ம எல்லாருக்குமே முக்கியம் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்மளுடைய ஆர்மி, நம்மளுடைய ஃபேன்ஸ். ஸோ அவங்களுக்காக நம்ம ஒன்றா இதை இப்போ செய்யணும், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. அதோடு மட்டும் இல்லாமல் வி பயங்கரமாக அழுதுட்டு இருந்தால ஒரு க்யூட் ஹக்கையும் போட்டு நல்லா சேரப் பண்ணார். அதுக்கப்புறம் கான்செப்ட் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேருமே உட்காந்து பேசி அழுது அதுக்கப்புறம் சாரி கேட்டு ஒரு வழியாக இந்த பிரச்சனையை கூலாக முடித்தாங்க. இதுதான் பிடிஎஸ். எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணுங்க. ஓகே, வி அழுதா ஜின் என்ன சொல்வாருன்னு தெரியுமா? இங்கே வி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி பெர்ஃபார்ம் ஒழுங்காகவே செய்யல, அதனால் பயங்கரமாக அழுதாரு பேக் ஸ்டேஜில். பசங்க எல்லாருமே அவரை சமாதானப்படுத்தினாங்க. பட் ஜின் சொல்கிறாரு, வி அழாத, நீ அழுதா என் மனசு உடஞ்சிடும். ஓபி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வி அழுததை பார்த்து. வி எனக்கு சிக்கானது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஜின், தியாங்கா, ஐ லவ் யூ. ப்ளீஸ் அழாத, நீ அழுதா என் மனசு உடஞ்சி போயிடும். ப்ளீஸ் தியாங்கா அழாதீங்க, நீங்கள் அழுதிங்கன்னா ஜின்னோட மனசு உடஞ்சி போயிடும். எங்களோடதுன்னு தான். இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப க்யூட்டானது மட்டும் இல்லை, ரொம்ப ரியலானதாக இருக்கும். ஏன்னா இதில் உண்மையான ஃபைட்டிங் நடக்கும், கேரிங் இருக்கும், கிஸ்ஸிங் இருக்கும், ஹக்கிங் இருக்கும், அதே நேரத்தில் சின்ன சின்ன டீசிங்கும் இருக்கும், ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த 2 வேர்ல்டு வைட் ஆன்சமையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை பை பை.